ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் சிவந்த நிறத்துக்கு வந்த பிறகு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். செவந்துச்சு, உளுத்தம்பருப்புலாம் கலர் சேஞ்ச் ஆகிருப்பாங்க. இப்போ வேர்க்கடலை போட்டுக்கலாம். இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். ஆல்ரெடி இதை வறுத்து வச்ச வேர்க்கடலை தான். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ். இப்போ 3 பழம் லெமன் அதை கட் பண்ணி பிழிஞ்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கசப்பு வரும் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, கொதிச்சிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இதில் நம்ம சால்ட்டும் கொஞ்சம் லைட்டாக சுகர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். பாருங்க, லைட்டாக தான் சுகர் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சாதம் ஆற வச்சிருக்கிறேன். அதை இப்போ நான் இதில் போட்டுக்கிறேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் செய்தது புழுங்கல் அரிசியில் செய்திருக்கேன். இது பச்சரிசிலையும் செய்யலாம், பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம். நான் புழுங்கல் அரிசியில் தான் செய்திருக்கேன். இப்போ லெமன் ரைஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு அழகாக எல்லாம் சாப்பிடுவாங்க. பிள்ளைங்கள்லாம் அழகாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் போடுங்க. தேங்க்யூ.